புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்க நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் தந்தார். அவர் நம்மை கண்டார். அவர் நம் தாயின் கற்பத்தில் நாம் கருவில் இருக்கும் போதே நம்மை கண்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய ஆசீர்வாதங்கள் பெரியது, அவர் நம்மை வழி நடத்தின அந்த விதம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு, இவைகளை நினைத்து நன்றி அப்பா என்று 1000 முறை சொன்னாலும் போதாது. கர்த்தர் நன்றி சொல்ல அவர் பாத்திரராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விசை, ஆண்டவரே என்னை கண்டதற்காக நன்றி. என்னை தாயின் கருவில் என்னை பக்குவமாய் உருவாக்கி இன்றைக்கு இருக்கிற சுபாவம், இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற சில குவாலிட்டி, சில டேலண்ட், இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நினைச்சு உருவாக்குனது. ஹல்லேலூயா. என் பிள்ளைய நான் ஒரு வேர்ஷன் டெவலப் பண்றேன். என் மகன் எப்படி இருப்பான், என் மகள் இப்படி இருப்பா என்று ஆண்டவர் நம்மை நினைத்து உருவாக்கினது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உருவாக்கினார் அவர். உங்களையும் என்னை படைத்தார் அவர். நன்றி அப்பா. செய்த எல்லா தயவுகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக கோடி நன்றி, கோடி நன்றி. இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய வருஷத்துல புதிய நன்மைகளை தாருங்க, புதிய கிருபைகளை தாருங்க என்று சொல்லுங்கள். அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆரம்பிக்க செய்த கர்த்தர் முடிக்க உதவி செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷத்தை ஆரம்பிக்க உதவி செய்த எங்களுக்கு, எங்கள் ஓட்டத்தை நாங்கள் அப்பா பொறுமையோடு இந்த வருஷத்தில் ஓட எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. பாவங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லுங்கள். பாவங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அக்கிரமங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே எங்களை அக்கிரமங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை எங்களுக்கு தாரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியின் துணையை எங்களுக்கு தாருங்கப்பா. இந்த வருஷத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். வேதவசனம் சொல்லுகிறதல்லவா, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டாராம். நீங்கள் சொல்லுங்கள், அப்பா என்னையும் என் குடும்பத்தையும், தகப்பனே ப்ளீஸ் டாடி, என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் என் மனைவி, என்னையும் என் பெண் பிள்ளைகள், என்னையும் என் ஆண் பிள்ளைகள், என்னையும் என்னுடைய வயதான பெற்றோர்கள், என்னையும் என்னுடைய இன்லாஸ், என்னை சார்ந்த நண்பர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் குடும்பத்திலையும் செழிப்பை தாருங்க, ஆசீர்வாதங்களை தாருங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். It is not that only you are just attending the prayer, you pray with me. அதுதான் ஆசீர்வாதம். ஜெபியுங்கள், என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபத்தில் கலந்து கொள்வது மட்டுமல்ல ஜெபம், என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பதுதான் ஜெபம். அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லுங்கள், அப்பா இந்த வருஷத்துல எல்லா ஆண்டவரே சோதனைக்கு நாங்கள் தப்பிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த வருஷத்துல டாடி நாங்க சோதனைக்கு தப்பிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாருங்க. எல்லா சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் நாங்கள் சோதனைக்கு தப்பிக்கொள்ள டாடி எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலன் தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நிச்சயம் கேட்பார், நிச்சயம் கேட்பார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என் குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள், அது ஒரு வேளையில ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். இந்த வாரத்துல கூட சில பிள்ளைகள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க. அது எல்லா தேசத்துல இருக்கிற ஒரு முக்கியமான அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் தேவ கிருபை, தேவ பலன், தேவ வல்லமை, தேவ ஞானம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்த கர்த்தர் பலன் தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல இந்த வருஷத்துல வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா வேலையை உண்டு பண்ணணும். ஆமென். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை உண்டு பண்ணுகிற தேவன்
கர்த்தர் அப்படியே செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால வேலை உண்டாவதாக. அடுத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். கடன் பிரச்சனை இந்த வருஷத்துல இருக்கக்கூடாது. கடன் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைக்கணும். ஒருவேளை இருக்குமா இருந்தா அது தீர கர்த்தர் உதவி செய்யணும் இயேசுவின் நாமத்தினால. பொருளாதார நெருக்கடிகள், அந்த நெருடல்கள் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் அப்படியே செய்வாராக. திருமணமாகாத வயதுக்கு வந்த பிள்ளைகளை நினைத்து கலங்குகிற பெற்றோர்களுக்கு இந்த வருஷத்துல தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஏற்படுத்தி தாரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே, திருமண காரியங்களை ஏற்படுத்தி தாரும். பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் உண்டாக்கி தருவாராக இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அப்பா, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு அதை வாய்க்க பண்ணுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். வாய்க்க பண்ணுங்க. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்யட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் அசாதாரணமான காரியங்கள் இந்த வருஷத்துல நடத்த ஆண்டவரே குழந்தை பாக்கியங்கள் கர்த்தர் உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவாராக. சீசனல் சிக்னஸஸ், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவாராக. எத்தனை பேர் என்னோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே சொல்லுங்கள். அது உங்கள் குடும்பத்தில் அப்படியே பலிக்கட்டும். எங்களை சீசனல் சிக்னஸஸ் எதுவும் அணுகாதபடி கர்த்தாவே எங்க வீட்டை சுற்றிலும் இரத்த கோட்டையை கட்டி எழுப்புவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு கர்த்தர் இந்த வருஷத்துல இன்னும் ஒரு இன்க்ரீஸ், இன்னொரு எக்ஸலரேஷனை கர்த்தர் தருவாராக. இன்னும் ஒரு உயர்வை கர்த்தர் தருவாராக. நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் இன்னும் ஒரு உயர்வு, இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் கட்டளையிடும்படி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் இப்பொழுது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு நாங்கள் வளருவோம் என்று ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொன்னீரே, அதன்படி இந்த வருஷத்துல எங்களுக்கு செய்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி, 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 நன்றி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் நமக்கு ஜெபிப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. வருகிற நாட்களில் நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய எல்லா இந்த உற்சாகத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில் எழும்பி எங்களோடு கூட இந்த ஜெபத்திலே நீங்களும் பங்கெடுப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளில், இந்த வருஷத்தின் முதல் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்த எனக்கும் என்னை சார்ந்த இந்த குழுவினருக்கும் அந்த பலத்தை கொடுக்கும்படி நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் அதிகாலையில் எழும்பி தவறாமல் ஜெபிக்க கர்த்தர் வேண்டிய பலனை தருவாராக. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், பி எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில் பலப்படுங்கள் என்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த வருடத்திற்காக தந்திருக்கிறார். இந்த வருடத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகம் தியானிக்க போகிறோம். நாம் பொதுவாக சுபாவங்களை குறித்து, கேரக்டரை குறித்து தான் பல வருடமாக தியானித்து வந்தோம். இந்த வருடத்தில் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை குறித்தும், பரிசுத்த ஆவியினால் எப்படி நாம் பலப்படுகிறது என்பதை குறித்தும் அதிகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதற்காக எனக்கும் அந்த வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் கிருபையையும் கொடுக்கும்படி நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, you will receive power when the Holy Spirit has come upon you. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இந்த வருடத்திற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்தது. You will receive power. நீங்கள் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்கிற வார்த்தை. நாம் எல்லாரும் ஒரு புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் புதிய வாய்ப்புகள், புதிய வழிகள், புதிய ஆசீர்வாதங்கள், அதே நேரத்தில் புதிய சவால்களும் இருக்கிறது.
there are so many opportunities, so many ways, blessings, same time so many oppositions, challenges and new responsibilities. அப்படி பல காரியங்கள் இந்த வருடத்தில் நமக்கு உண்டாகும். ஆனால் இவைகளில் நாம் செய்ய வேண்டியது ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். ஆண்டவருடைய நேரத்தை இந்த வருஷத்துல முதலாவதே ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் மனதில். தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், அந்த நேரத்தில் அது சரியாக நடைபெறும். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verses 4 and 5 நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்க அந்த வார்த்தை அப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வெயிட் ஃபார் த கிஃப்ட் மை ஃபாதர் ப்ராமிஸ்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 1 அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். எழுதப்பட்டிருக்கும், வெயிட் ஃபார் த கிஃப்ட் மை ஃபாதர் ப்ராமிஸ்ட். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள், வெயிட் ஃபார் த டைம். நீங்கள் ஆண்டவருடைய நேரத்திற்காக வெயிட் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சிந்தை வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் என்ன சிந்தனை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஜெரமியா சாப்டர் 29 verses 11. அதிக நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த வசனத்தை. இது மனப்பாடமா எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? I have a plan for you. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார். I have a plans for you. I have a plan. என்ன பிளான் அப்படின்னா, to give you good future. To give you good future. நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படி, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும்படி இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், என்னை குறித்து நல்ல திட்டம் வைத்திருக்கிறார்? ஒவ்வொரு மொழிகளில் வாசிக்கும் போது அது வித்தியாசமா டிரான்ஸ்லேஷன் அவர்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றவாறு புரிந்து கொள்ளுதல் வைப்பார்கள், எழுதி வைத்திருப்பார்கள். இதை தமிழில் வாசிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா நீங்க எழுதி கொள்ளுங்க. பாருங்க, நீங்களும் நானும் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த வருஷத்துல இருக்குதா? சிலருக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை பாஸ்டர், ஏதோ ஒன்று கர்த்தர் நடத்தினா பரவாயில்ல, எப்படியோ இந்த ஏழைய இந்த தெள்ளுப்பூச்சியை கர்த்தர் நடத்தினார்னா அதுக்கே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தா அது தவறு. ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கணும். எங்க அப்பா கிட்ட நான் எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட நான் எதிர்பார்க்கறது? சொல்லுங்க. எங்க அப்பா கிட்ட நான் எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட எதிர்பார்க்கறது? என் டேடி எனக்காக செய்வார், இதை செய்வார், எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? இனி ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது எப்படி எழுதியிருக்குது அதையும் கீழே எழுதி கொள்ளுங்க. ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. நவ் ஒன்று நம்ம பார்த்தோம், நான் எதிர்பார்ப்பது. இன்னொன்று மை காட்ஸ் பிளான். ஹிந்தியில் வாசித்தா எப்படி தெரியுமா இருக்குது? மே ஆப்கே பாரமே கல்பனா கர்த்தாவும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பற்றி கற்பனை பண்றாராம். என் பிள்ளைய நான் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்றாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குறித்து இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கற்பனை பண்ணி வச்சிட்டார். என் பிள்ளைய நான் இப்படி பண்ணணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒரு திட்டம் போட்டும் வச்சுட்டாரு. ஒரு கற்பனை பண்ணி ஒரு திட்டம் போட்டு அவரு டிரா பண்ணி வச்சுட்டாரு. இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? மீ சாலமன் கிங்ஸ் ஹேஸ் எக்ஸ்பெக்டேஷன் டேஷ் அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எழுதுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா மறந்துடுவீங்க அடுத்த நாள் என்ன சொன்னீங்கன்ட்டு.
உட்காந்து ஒரு 5 நிமிஷம் எனக்கு இதெல்லாம் விருப்பம்ப்பா அந்த வருஷத்துல அப்படின்னு எழுதுங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை பத்தி என்ன திட்டம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதையும் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. அதையும் கேளுங்க. என்னை பத்தி என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதையும் எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். எழுதி பாருங்க. உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு ட்ரமண்டஸ் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஒரு ட்ரமண்டஸ் பிளஸ்ஸிங், ஒரு ட்ரமண்டஸ், ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ஹோம்ஒர்க் நீங்க பண்றீங்க பாருங்க, ஒரு கிரேட் எக்ஸ்பெக்டேஷனோட, நம்பிக்கையோட செய்றீங்க பாருங்க. உங்க பக்கத்துல நீங்க அதை பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நின்று அதை பார்த்து கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நான் சொல்றத அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க எழுதும்போது, நீங்க பேசும்போது உங்க பக்கத்துல நின்று அதை பார்த்து என் பிள்ளையோட ஆசை இது. சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வார். அப்ப எழுதணும். நீங்க, நான் ஆரம்பத்திலே ஜெபத்துல ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, நீங்க ஒரு அட்டெண்டீஸா மட்டும் இருக்கக்கூடாது. நானும் அதிகாலை ஜெபத்துல பங்கெடுத்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க காலையிலே ஒரு நோட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சு, ஒரு இல்லாட்டினா உங்களுடைய ஐபேட்ல, இல்லாட்டினா உங்களுடைய டேப்லெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் எழுதி இந்த வசனங்களெல்லாம், ஏசப்பா இதன்படி பாஸ்டர் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை நடந்துடட்டும் அப்படிங்கிற ஒரு கிரேட் எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க சொல்லுங்க. ஏசப்பா உங்களை அற்புதமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார். நான் ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். பி எம்பவர்ட் பை ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில் பலப்படும் போது, இந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியில் பலப்படும் போது, இதை நாளை தினத்தில் நான் உங்களோடு பேசுவேன். பரிசுத்த ஆவியினால பலப்பட்ட சில தேவ மனிதர்களை நான் உங்களுக்கு காட்டுவேன். எலியா பரிசுத்த ஆவியினால பலப்பட்ட போது ஆகாப் ரதத்துக்கு முன்னாடி ஓடுறவனா கர்த்தர் மாட்டினார். நீங்க நினைக்கிறீங்களா நான் இந்த வருஷத்தை நான் எப்படி ஓடுவேன், எப்படி ஓட்டுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆகாப் ரதத்துக்கு முன்னாடி ஓடுன அந்த ஓட்டம் இருக்குது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுல இருந்து அந்த ஸ்ட்ரென்த், நீங்க வேணா இந்த உலகத்துல மைட்டி மேன் அப்படின்னு நீங்க ஒரு யோசனை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பலமுள்ள மனிதன் இஸ்ரவேல்ல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணு இந்த எலியா. ஏன் அப்படின்னா, ஒரு ரதம், ஒரு குதிரை, நம்ம ஓட்டுற காருக்கெல்லாம் இத்தனை ஹார்ஸ் பவர்னு இருக்கும். அதுக்கு காரணமே குதிரையை வச்சு தான் எடுத்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஓடுறார். அந்த அளவுக்கு அவருக்கு பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஓடுறதுக்கு பலனை தருவார். மான்களின் காலை கொடுப்பார். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே சேனைக்குள் பாய்வேன். தாவீது சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற பலன். சோ இன்னைக்கு நாம் பார்த்தது, நேரம் கடந்து போய்விட்டபடினால் இங்கே நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் பார்த்தது, தேவன் உங்கள் விருப்பங்களை, உங்கள் மன விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். சோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். எப்படி? 3 லாங்குவேஜ்ல நான் சொன்னேன். ஒன்று, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, ஆண்டவர் உங்களை குறித்து கற்பனை பண்றது. அவர் ஏற்கனவே கற்பனை பண்ணி ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டார், ஒரு பிளான். 2 அலைன் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை யோசித்து பாருங்க, நான் ஒரு காரியத்தை எழுதுறேன், ஆண்டவரே எனக்கு இது ஆசைப்பா. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் மகனே நானும் உன்னை பற்றி வச்சிருக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லி 2 அலைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க காத்திருக்கவே அவசியம் இல்லாத அப்படியே நடக்கும் பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் இல்ல வேற திட்டம் வச்சிருக்கிறாரு, நீங்க இன்னொரு ஆசையை வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்பாட்ட கேட்கறது தவறே இல்லை. அப்பா கிட்ட ஆசையா, ஏசப்பா இது என்னுடைய விருப்பம்ப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களை அற்புதமா நடத்துவார். நாளை காலை மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாஞ்சையோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களோடும்
உங்கள் குடும்பத்தோடும் பேசுவார், இடைபடுவார், மேன்மையான காரியத்தை செய்வார். பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அருமை மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஆசை இருப்பது தவறில்லப்பா. எங்களுக்கு ஏக்கங்கள் உண்டு ஆண்டவரே, நிறைவேறாத ஆசைகள் பல இருக்கிறதப்பா. அவைகளும் உம்முடைய திட்டமும் அலைனாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஒன்று சேர்ந்தால் நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீர் என்பது எங்கள் நம்பிக்கை. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துடுறோம் டாடி. நீங்க எங்களை அற்புதமா நடத்துங்க, எங்களை அதிசயமா நடத்துங்க ஆண்டவரே. 100க்கு 100 நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். மனிதர்கள் முன்பு நாங்கள் வெட்கப்படுத்தப்படாதபடி எங்களை ஆச்சரியமாய் நடத்தும். துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Have a blessed day. மறுபடியும் நாளை காலை சந்திக்கலாம். God bless you. Bye bye.